ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th NCERT CBSE கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர் நம்பர் 4 எக்ஸசைஸ் 2 4th ப்ராப்ளம். ஃபைண்ட் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, போன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருந்தான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், they have restricted it to பாசிட்டிவ் இன்டிஜர். டூ ரெண்டுமே என்னது கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர். Sum of whose square is 365. இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுக்கணும். ஸோ லெட் த டூ consecutive positive integers be x and x plus 1. எக்ஸுங்கிற ஒரு நம்ம ஆல்ரெடி இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல என்னங்கிறத போன எக்ஸைஸ்ல நம்ம பேசியிருப்போம். ஸோ ஒரு நம்பர் எக்ஸா இருக்கிற பட்சத்துல இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும், எக்ஸ் பிளஸ் 1. இல்லாட்டி எக்ஸ்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். சரியா, இது வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஒய் பிகாஸ் ஏபிலேயே நம்மளுக்கு தேவைப்படும் அடுத்த லெசன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லையும். சொல்யூஷன் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், அக்கார்டிங் டு த கொஸ்டின் படி என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஹூ ஸ்கொயர் இஸ், ஹூ ஸ்கொயர்னா எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர் தானே அதோட ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது ஒரு நம்பர் தானே அதோட ஸ்கொயர். ஸோ சம்ங்கிறனால பிளஸ், இது ரெண்டத்துக்குரிய பிளஸ், ரெண்டு நம்பரோட ஸ்கொயரோட சம், ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம்ல எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 1, அந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயர்ஸோட சம் is equal to என்னன்னு கொடுத்துருக்கா 365. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். சரியா, பிரிச்சோம்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2x ஈக்குவல் டு 365. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி 2x square plus 2x plus 1. 365 going to left hand side becomes 364 equal to 0. Sorry, 365 difference பார்த்தோன்னா 364. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும், 2x square plus 2x, இந்த 1 minus 365 என்னது minus 364 equal to 0. ஸோ இதுதான் required equation. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லா கோஎஃபிஷியன்ட் பாருங்க ஏபிசி எல்லாமே இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ இப்போ என்ன பண்றேன், டிவைட் பை 2 பண்ணி ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 182 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை டிவைட் பண்ணனா என்ன ஆகும், இங்க எல்லாத்தையும் பை 2 போடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும், 2 364 கேன்சல் பண்ணோம்னா இட் வில் பி அரௌண்ட் 182. சரியா, இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா போதும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வரணும், ப்ராடக்ட் என்ன வரணும் எனக்கு, a இன்டூ பி, ஏ என்னது இங்கே 1. ஸோ அப்போ 1 இன்டூ மைனஸ் 182, சம் என்ன வரணும் 1. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு தேவைப்படுற நம்பர்ஸ். அப்போ வாட் ஆர் தோஸ், நம்ம போன ப்ராப்ளம்லேயே பார்த்தோம் இதுதான். ஸோ அப்போ 14 and 13. ஓகே, 14 13 ஆர் தி 2 நம்பர்ஸ். சரி, இப்போ எனக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கு, நெகட்டிவ், சம் எப்படி இருக்கு பாசிட்டிவ். ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருக்கிற பட்சத்துல ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் என்னது நெகட்டிவ், அது எந்த நம்பர்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், சம்மை செக் பண்ணணும். சம்மோட வேல்யூ என்னது பி 1, பாசிட்டிவா இருக்கிறனால நெகட்டிவ் எங்க போயிடும், சின்ன நம்பருக்கு போயிடும். இதெல்லாம் நம்ம பாலினாமியல்ஸ்ல பார்த்துருக்கோம் அண்ட் ஃபர்தர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்றப்ப என்ன ஆகும், இதுல நான் சொல்லியிருந்தேன்னா ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன்னு. சரி ஓகே, இப்போ வாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒரே ஸ்டெப்ல எழுத போறேன். எப்படி அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்குதோ, நீ ஸ்ப்ளிட் அவுட் பண்ணீங்களா நம்பரு, ஸ்ப்ளிட் அவுட் பண்ண நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதுங்க. 14 மைனஸ் 13 எழுதியாச்சா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா
என்ன சைன் இருக்குதோ இது ரெண்டத்துக்கும் இந்த ரெண்டத்துக்கும் என்ன சைன் இருக்குதோ அப்படியே ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிருங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா ஆப்போசிட் சைனுக்கு மாத்திருங்க. இங்க 14க்கு என்ன இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, ரைட்டா? இப்ப இதை நெகட்டிவா மாத்திருங்க, -14. இந்த 13க்கு என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, ஸோ அப்ப இது நெகட்டிவா இருக்கு, அப்ப இது என்ன பண்ணிடணும்னா பாசிட்டிவா மாத்திடணும். ஓகே, ஸோ இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைன் மாத்திடணும். சரியா? சரி, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை செக் பண்ணும். நம்ம எந்த ஈக்குவேஷனை வந்து ஸ்பிளிட் பண்ணமோ அந்த ஈக்குவேஷனோட எக்ஸ் ஸ்கொயரை செக் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்னது 1. இங்க 1 இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. இவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. சரியா? 1 தாண்டி -1, 2, 8, 64, 100 இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை கொண்டாந்து இங்க டிவைட் பண்ணிடணும். இங்க 1 இருக்கனால 1 டிவைட் பண்ணி எழுதுனா நத்திங் பட் -14/1 will be -14. 13/1 is 13. ஓகே, அது எதுவும் ஒரு வேல்யூ மாற போறது, அதனால தான் 1 இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறது சொன்னேன். வேற இப்போ -1 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல -1ன்னு போடணும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் நம்பி ஆன்சர். ஒரே லைன்ல ஆன்சர் முடிஞ்சிடும் ஸ்பிளிட் பண்ணிட்டா. அப்ப therefore நம்பர்ஸ் என்னது, எக்ஸ் வேல்யூ என்னது, therefore x is equal to -14 and 13. இப்ப ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. இந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டினை போய் பார்க்கணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோம், 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜர். அப்ப இந்த -14ங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜரா? கிடையாது, நெகட்டிவ் இன்டீஜர். அப்ப therefore இந்த வேல்யூ என்ன பண்றேன், ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ரிஜெக்டட் சின்ஸ் இட் இஸ் நெகட்டிவ். சின்ஸ் இட் இஸ் நெகட்டிவ், நெகட்டிவா இருக்கிறதுனால. அப்ப என்ன சொல்லிடலாம், therefore x is equal to 13. அப்ப அடுத்த நம்பர் என்னது, x plus 1 equal to 13 plus 1 14. அப்ப therefore the two consecutive positive integers are 13 and 14. ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர்ங்கிறனால இந்த -14 என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல நம்ம பார்த்த புது ட்ரிக் என்னது, இந்த ஆன்சரை எப்படி டைரக்டா எழுதுறது, இருக்கிற ஸ்பிளிட் பண்ண நம்பரை நம்ம என்ன பண்ணணும், இங்க என்ன நம்ம ஸ்பிளிட் பண்ணி இருக்கோமோ அந்த நம்பரை ஆப்போசிட் சைனுக்கு எழுதணும். 14 இருக்கிறதுனால என்ன பண்ணேன், -14 எழுதுனேன். இங்க -13 இருக்கிறதுனால என்ன பண்ணேன், +13 எழுதுனேன். இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே டிவைட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, 1 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதே வேல்யூ வரும். 1 காட்டில வேற இங்க மைனஸ் கிடையாது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ்லாம் வராது. சரியா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால அங்கே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டெக்னிக். இதே மாதிரி நான் அடுத்த சம்ல யூஸ் பண்றேன், உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அங்கங்கே நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்ச லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.